ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம PG TRB எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம PG TRB எக்ஸாம்ல செட் Dல இருந்து உங்களுக்கான எஜுகேஷன் சைக்காலஜியோட क्वेश्चंसக்கான கரெக்ட் ஆன்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். சோ இதுல நீங்க வந்து உங்க செட்ல இந்த क्वेश्चन வேற ஒரு இடத்துல கூட இருக்கலாம். உங்களோட ஆன்சர் வந்து வேற ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது क्वेश्चन பிளஸ் நான் என்ன ஆன்சர் சொல்றேன் அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ 141st क्वेश्चन இது வந்து D செட். ஓகேங்களா? சோ இதுல நமக்கு ஹையர் எஜுகேஷன் சப்மிட் ரிலேட்டடா வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் 2008. ஓகேங்களா? 2008 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 142ல ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங் சேலஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி யாரு சொன்னாங்கன்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஸ்ரீ ஜேபி நாயக் அவர்தான். நெக்ஸ்ட் இந்தியாவோட லேடி ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு வந்து காந்தி சேவா சங்கத்தை வந்து பர்மால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி லட்சுமி அம்மாள். 144 எடுத்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸ் மெஷர் பண்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மெஷர்மென்ட் டெஸ்ட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 145th क्वेश्चन எடுத்தீங்க அப்படின்னா all experience of the child for which the child accepts school accepts responsibility இத சொன்னது WB ராகன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து H.E. ஆம்ஸ்ட்ராங் ப்ரப்போஸ் பண்ண அந்த மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. அவர் ப்ரப்போன் பண்ண மெத்தட் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இஸ் டிஸ்கவரி லேர்னிங். ஓகேங்களா? டிஸ்கவரி அப்ரோச் டிஸ்கவரி லேர்னிங். நெக்ஸ்ட் 147 பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் த குழந்தைங்க சம்பந்தப்பட்டது, ஜஸ்ட் புக்கிஷ் லேர்னிங் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாக்கூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கம்பேரிங் ஆஃப் an unknown quantity and assigning a known quantity அது நியூமெரிக்கல் வேல்யூஸ்ல மெஷர் பண்ணா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எஜுகேஷனல் மெஷர்மென்ட். 149 பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து எந்த தியரியை யூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வந்து எந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ்க்கு ஒத்து போகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது லீடர்ஷிப் கிரிட் தியரி. சோ ஆப்ஷன் ஏ கிரிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन ஓபன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் அப்படின்றத டேர்ம் பின் பாயிண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் யுனெஸ்கோ. ஆப்ஷன் டி. இது டைரக்டாவே நம்ம வந்து क्वेश्चनல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் 151st क्वेश्चन பாருங்க. less than 20/200 விஷன் இது வந்து யாருது, இது வாட் இட் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க விஷுவல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடா. சோ இது ஆப்ஷன் சி லீகலி பிளைண்ட். 152 ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கில்ஃபோர்ட். 153 எடுத்தீங்க அப்படின்னா சங்கமேஜ்ல டீச்சரை என்னன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு கேட்டாங்க. சோ அக்கௌண்டன்ட்டையும் டீச்சர் ரெண்டு பேருக்குமே கணக்காயர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 154 which of the following is not a principle of curriculum development? relevance, flexibility, continuity எல்லாமே principles of curriculum development தான். சோ டீச்சர் சென்டர்ட்னஸ் அப்படின்றது வராது. ஆக்சுவலா லேர்னர் சென்டர்ட்னஸ் வந்திருந்ததுன்னா இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த curriculum development principles. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 155th क्वेश्चन எடுத்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் மாடல் ஆஃப் டீச்சர் அக்கௌண்டபிலிட்டிக்கு எதை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேர்னிங்னால என்ன அவுட்கம் வந்ததோ அதை வச்சு தான் வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். சோ ஆப்ஷன் பி அவுட்கம்ஸ் ஆஃப் லேர்னிங். 156 மெட்டாபிசிக்ஸ் இது நம்ம ஒன் டே ஒன் கான்செப்ட் சீரிஸ்ல டைரக்டாவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது பியாண்ட் த பிசிக்கல் வேர்ல்டு. சோ 156A இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 157 பாருங்க. பிரெக்னன்சி டைம்ல எக்ஸஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் வரும். அதாவது பிறக்கும் பொழுதே ஹார்ட்ல பிரச்சனைகளோட குழந்தைங்க பிறக்கும். சோ ஆப்ஷன் ஏ ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பேபி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 158th क्वेश्चन ப்ராப்ளம் சென்டர்ட் டிசைன். ஆக்சுவலா ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் டிசைன் கேட்டிருந்திருக்கணும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ருக் அப்படின்றதுதான். 159 பாருங்க. கேலன்ஸ் கிளாசிபிகேஷன்ல எந்த பாடிலி ஃப்ளூயிட் வந்து ஹோப்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் பர்சனாலிட்டி சம்பந்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பிளட் அல்லது சாங்குயின் அப்படின்னு படிப்போம் இந்த தியரியில. சோ அது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் 160th क्वेश्चन வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் क्वेश्चन 8 stages across lifespan எரிக் எரிக்சன் வெரி சிம்பிள். 161 டெய்லர்ஸ் கரிக்குலம் மாடல் வெரி டைரக்ட் क्वेश्चन கிளாஸ்ல பாத்துறோம். 1949 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 162 அகைன் டைரக்ட் எக்ஸாம் क्वेश्चनல பாத்துறோம். இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் அது யாருன்னா ஆப்ஷன் சி யுனெஸ்கோ. ஆக்சுவலா இந்த क्वेश्चन பேப்பர்ல ரெண்டு क्वेश्चनக்கு யுனெஸ்கோ அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 163rd क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2011வது வருஷம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எத்தனை ஃப்ரீ ஓபன் ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சம்பந்தமே இல்லாத क्वेश्चन பட் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 3 ஆன்லைன் ரிசோர்சஸ். இவங்களோட வெப்சைட்லயே இருக்கு, செக் பண்ணி பார்த்தா தெரியும். 164th क्वेश्चन டேஷ் அப்படின்றத கண்டினியூவஸான ஆக்டிவிட்டி மென்டல் ஆக்டிவிட்டி அப்பான் ஒன் ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட். சோ கண்டினியூவஸ்னு சொல்லிட்டாங்க, அப்பயே நம்மளுக்கு சஸ்டைன்ட்ன்றதான் கரெக்ட். சோ ஆப்ஷன் சி சஸ்டைன்ட் அட்டென்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 165 கான்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிராஜுவலா நம்ம நிறைய டைம் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். இந்த டேர்ம் என்ன அப்படின்னு வாட் இஸ் திஸ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இன்கிரிமெண்டல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 166 क्वेश्चन பாருங்க. 166ல வந்து EFA தக்கார் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எஜுகேஷன் ஃபார் ஆலுக்கு அப்புறமா இது வந்து ஆக்சுவலா 2000 இயர்ல வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இந்தியால வந்த ஸ்கீம் நீங்க யோசிச்சிருந்தீங்கனாலே சர்வ சிக்ஷா அபியான். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 167 பேரண்டல் ஸ்பெண்டிங் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன் இது ரிலேட்டடான ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ண ஆர்கனைசேஷன் இஸ் அசோச்சம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 168 ப்ரொஜெக்ஷன் இன்டர்வியூ அப்சர்வேஷன் இதெல்லாம் பாத்தீங்கனாலே டைரக்டா சொல்லிடலாம் குவாலிட்டேட்டிவ் டூல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 169 மல்டிஃபேக்டர் தியரி டைரக்டா பார்த்த क्वेश्चन ஏ EL தாண்டக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 170 ஜீவக சிந்தாமணி எழுதினது திருத்தக தேவர். சோ எல்லா क्वेश्चंसக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பதில் வந்து கொடுத்திருக்கேன். ஒரு சில क्वेश्चंस ரெலவன்ஸ் இல்லாம இருக்கு, லைக் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியும் கேட்கல,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரிஸ் பத்தியும் கேட்காம ரொம்ப வந்து சுத்தி சுத்தி கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆன்சர் கீழே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிருப்போம். எனி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ அவுட் ஆஃப் தீஸ் 30 கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்றத குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 10 நீங்க ஒரு 5 கிராஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட நல்ல மதிப்பெண்கள் தான். கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா தான் எழுதிருக்கீங்க. நல்ல மதிப்பெண்களோட குவாலிஃபை ஆவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.